கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனம் 29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் வாசித்திருக்கின்றோம். இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியை இந்த காலை நேரத்திலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்வோம். அந்த பகுதி என்ன சொல்லுகிறது? நம்முடைய கடவுள் செயல்படுவதில் மகத்துவமானவராக இருக்கின்றாராம். ஆங்கில வேதம் குறிப்பாக கேஜேவி என்ன சொல்லுகிறது என்றால் எக்ஸலண்ட் இன் ஒர்க்கிங் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் செயல்படுவதில் அவர் வித்தியாசமான கடவுளாக, அவர் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அவர் தனித்துவம் வாய்ந்த ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதராலே அது கடவுள் இப்படித்தான் செயல்படுகின்றார் அல்லது இப்படி மட்டும்தான் செயல்பட முடியும் என்ற நியதிக்குள்ளாக கடவுளை நாம் கொண்டு வந்து அடைத்துவிடவே முடியாது. மனிதர்கள் சாதாரணமாக சொல்லுகிறது என்ன? இயற்கையை நாம் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி. காரணம், இயற்கை என்பது மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக செயல்படுகின்ற ஒன்று அல்லவே அல்ல. சமீபத்தில் மழை அதிகமாக தமிழகத்தில் பெய்தது. ஏன் உலகம் முழுவதும் பெய்ததை நாம் பார்க்க முடியும். அங்கே வானிலை ஆய்வாளர்கள் என்ன செய்கின்றார்கள்? எப்பொழுது மழை வரும், என்ன விதமான காற்று வீசும் என்றெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து நமக்கு செய்திகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் என்ன நிகழ்கிறது என்றால் வேடிக்கையாக கூட சொல்லுவார்கள், மழை மிகுதியாக இருக்கும், நாளைக்கு பள்ளிகள் செயல்படாது, கல்லூரிகள் செயல்படாது என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே பிள்ளைகளெல்லாம் ஐயோ அதிகமான மழை பொழிய போகிறது என்று பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பார்கள். அப்பொழுது பார்த்தால் ஒரு சின்ன மழை கூட வரவே வராது. சமீபத்தில் கூட ஒரு காரியம் நடந்தது. மழை அதிகமாக இருக்காது என்று எந்த விதமான அறிவிப்பையும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். அன்றைக்கு அதிக மழை சென்னையில் பொழிந்தது. பிள்ளைகள் மிக அவதியுற்று போனார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயற்கையை மனிதன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவே முடியாது. ஆனால் அந்த இயற்கையை மாற்றுகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். காரணம் என்ன? எப்படி அது நடந்தது? அவர் இயற்கையை படைத்தவரும் அவர்தான். ஆதியாகமம் புத்தகத்தில் முதல் 2 அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த இயற்கையை, வானத்தை, பூமியை, மனிதர்களை ஆண்டவர் எப்படி அழகாக படைத்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். படைப்பின் ஆண்டவர் ஆகிய கடவுள் செயல்படுதல் என்பது ஒரு மனிதனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு செயல்படுகிற கடவுள் அல்ல, எல்லாவற்றையும் தாண்டி செயல்படுகிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் செயலில் மகத்துவமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை நடப்பித்து பல மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இதை தெரிந்தவர் சொல்லுவார், எனக்காக யாவற்றையும் செய்கிற கடவுள் என்று சொல்லி. அவருக்கு பயப்படுகின்ற, அவரை நம்பி இருக்கின்ற அல்லது அவரை தேடுகின்ற எல்லா ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான செயல்களை அவர் வெளிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதை தான் ரோமரில் பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி.
ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் செயல்களில் மகத்துவமானவராய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் எப்படி உண்டாகும், மாற்றங்கள் எப்படி வரும், அல்லது உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேனே, இவையெல்லாம் என் வாழ்க்கையில் வருமா, அது நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் செயலில் மகத்துவம் உள்ள கடவுள். அவர் ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாவற்றையும் படைத்த வல்லமையுள்ள கடவுள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் என்ன இடையூறுகள், பிரச்சனைகள் நிலவி கொண்டிருந்தாலும் அவை யாவற்றையும் மாற்றி அமைக்கின்ற அளவிற்கு செயல்படுகின்ற கடவுளாய் நம்முடைய கடவுள் இருக்கின்றார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அவ்வளவு அழகாக செயல்படுகிற கடவுள், அற்புதங்களை நடப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய காலத்தில் கூட அதை நாம் அற்புதமாக பார்க்க முடியும். பிறக்கும் பொழுதே பார்வையற்று இருந்தவர்கள், பிறக்கும் பொழுதே நடக்க முடியாமல் இருந்தவர்கள், மரித்து போனவர்கள் என்று பல நிலைகளில் இருந்த மக்களை அதிசயமாக ஆண்டவர் சுகமாக்கினதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் அந்த செயலில் மகத்துவமான கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும் அற்புதத்தை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இவர் இப்படி தான் நடக்க முடியும், இப்படி தான் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நம்முடைய அவ்விசுவாசத்தினாலே, தவறான புரிந்து கொள்ளுதலினாலே கடவுள் இதையெல்லாமா என் வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி சந்தேகத்திற்கு இடம் கொடுத்து கடவுளுடைய அன்பை அவமதிக்க வேண்டாம். கடவுளுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செயல்படுகின்ற கடவுளாக இருக்கிறீர். நான் பார்க்கின்ற இந்த எகிப்தியன் இன்றோடு இல்லாமற் போகச் செய்ய உம்மால் கூடும் ஆண்டவரே என்று சொல்லி நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியத்தையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். நம்முடைய கடவுள் நாம் ஒரு அடி எடுத்து அவரை நெருங்கும் பொழுது அவர் 7 அடி எடுத்து வைத்து நம் பக்கத்தில் வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என் காரியங்கள் எப்படி இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது செயல்களில் மகத்துவமான கடவுள் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் நேற்ற நேரத்தில் செய்தருளுவாராக. ஆமென், ஆமென்.